பசில் டைப் கொஸ்டின்ஸில் நம்ம ஏற்கனவே ஒரு 6 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு PDF நம்மளுடைய டெலிகிராம் பேஜஸில் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷனை பிறகு பாருங்கள். இது பார்ட் 1ல் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது பார்ட் 2 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. முன்னாடி போட்டிருக்க வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். PDFோட லிங்க்குக்கும் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த 7வது கேள்விக்கான ஆன்சரை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்க. இந்த வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கேள்வி. அணி, பிணி, சினா இந்த மாதிரி ஒரு 8 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு திசையை நோக்கி உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த திசை நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க எந்த பக்கம் வேணாலும் உட்காந்துட்டு இருக்கணும். சரியா? ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்க. அவங்க ஒரே இதே வரிசையில் இந்த ஆர்டரில் தான் அப்படிங்கிறது கிடையாது, வேறு வேறு ஆர்டரில் இருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சரியா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சினா, பிணி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில் 4 மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சினா, பிணி இந்த 2 பேர்த்துக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து சினா மற்றும் பிணி இவர்களில் ஒருவர் வரிசையினுடைய முடிவில் அமர்ந்திருக்காங்க. இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்க ரைட் எண்ட்லேயோ அல்லது லெஃப்ட் சைடு எண்ட்லேயோ இருக்காங்கன்றாங்க. ஆனால் யார் அதுன்னு கிளியராக சொல்லலை. ஓகே, வரிசையின் முடிவில் அமர்ந்திருக்காங்க. பிணிக்கும் அணிக்கும் இடையில் 3 மாணவர்கள் இருக்காங்க. சரியா? அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன? பிணி அப்புறம் அணி இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் பார்க்கும்போது 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? 3 மாணவர்கள் மட்டும் அமர்ந்திருக்கிறாங்க. கிம் மற்றும் ஆஸுக்கு இடையே 2 மாணவர்கள். அடுத்து கிம் அப்புறம் ஹாஸ்க்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அணி உடனடி வலப்புறம் தியா அமர்ந்திருக்காங்க. சரியா? அணிக்கு பக்கத்துலேயே ரைட் சைடு தியா இருக்காங்க. ரைட்டா? சரி, இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. மற்றும் ஆசின் இடதுபுறத்தில் 5வதாக அணி இருக்காங்க. ஆஸ் இருக்காங்க இல்லையா? ஆசினுடைய லெஃப்ட் சைடு 5th பொசிஷனில் அணி இருக்காங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே ரைட். இப்போ இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட விருப்பத்தேர்வுகள் பிணியினுடைய உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிணியுடைய இம்மிடியட் லெஃப்டில் வந்து யார் இருக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நம்ம இதனுடைய ஃபுல்லாக யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 8 பேருடைய பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8. சரியா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரே இதுலேயே வந்து 2 பாசிபிலிட்டிஸை இதில் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். சரியா? என் மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னா பாருங்கள். இப்போ நான் வந்து சினா, பிணி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு எட்ஜில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல சினா எனக்கு லெஃப்ட் சைடு எண்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அப்போது சினா லெஃப்ட் சைடுனா பிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு எட்ஜில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டிஸ் எடுக்கிறேன். 4 5 6 7 8. சரியா? ஸோ இன்னொரு சைடு என்ன சொல்லலாம் அப்படின்னா பிணியை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடோட எட்ஜ்லேயும் சினாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு எட்ஜ்லேயும் இருக்காங்கன்னு வச்சு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது, இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரியா? பிணிக்கும் அணிக்கும் இடையில் சினாவுக்கும் பிணிக்கும் இடையிலேயே 4 பேர் இருக்காங்களாமா. கொடுத்துருக்காங்களா? சினாவுக்கும் பிணிக்கும் இடையில் 4 பேர். சினா எங்கே இருக்காங்க? 4 பேர் விட்டுட்டு நாம் இந்த இடத்துல பிணியை வரையலாம், எழுதலாமா? அதே மாதிரி பிணி 1 2 3 4. அப்போது சினா இங்கே இருப்பாங்க இந்த லாஜிக் படி. ஓகேவா? அதே மாதிரி இங்கே சினா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் விட்டு இங்கே பிணி. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 1 கண்டிஷனை நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், பிணிக்கும் அணிக்கும் இடையே 3 பேர் இருக்காங்க. இப்போ பிணி இங்கே இருக்காங்க, இந்த சைடு 3 பேர் வருமா? வராது. 1 2 3 நடுவில் 3 பேர் இருக்காங்க. அப்போ அணி இங்கே வருமா?
அணி எங்கே போட்டுக்கலாமா? பின்னி 1 2 3. இப்போ அணி இங்கே வருவாங்களா? பின்னிக்கு அணிக்கு இடையே 3 பேர், 1 2 3. சரியா? 1 2 3 4 சினா, அதாவது இங்கே வருவாங்க அணி. சரியா? இது சினா, 4வது பொசிஷன். அது கொஞ்சம் கிளியராக மார்க் பண்ணிக்கலாம். இது சினா, இது அணி. ஓகேவா? ஸோ பிணிக்கும் அணிக்கும் இடையில் 3 பேர். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அணியோடைய ரைட் சைடு வந்து தியா இருக்காங்க. அணியோட ரைட் சைடு இங்கே சினா வராங்க, அப்போ இது வராது, இந்த பாசிபிலிட்டிஸ். அணியோட ரைட் சைடு சினா வராங்க, இதுவும் வராது. அப்போ இப்போ நம்ம இது வரைஞ்சது தேவையில்லை, இதை விட்டுருவோம். இப்போ இங்கே மட்டும் பாருங்கள், அணியோடைய ரைட் சைடு, இது அணியோட பொசிஷன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தியா இருப்பாங்க, இங்கே அணி, இங்கே தியா இருப்பாங்க. ஏன்னா இம்மிடியட்டாக ரைட் சைடு வந்து தியான்னு சொல்லிட்டாங்க. சரியா? இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கிம்முக்கும் ஆஷுக்கும் இடையே 2 பேர். கிம் ஆஷ் எங்கேயும் பொருத்த முடியாது. பட் ஆஸையும் அணியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஆஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸோடைய லெஃப்ட் சைடு 5 பிளேஸ் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அணி இருக்காங்க. இப்போ 1 இங்கே அணி இருக்காங்களா? அப்போ வந்து 5 பிளேஸ், இது 5th பிளேஸில் இருக்காங்க. அப்போ 5th 4th 3rd 2nd 1. சரியா? அப்போ ஆஸ் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஆஸ் இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் சைடு, ஆஸோடைய லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 அணி இருக்காங்களா? அந்த கண்டிஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா அணி இங்கே இருக்காங்க. அப்போது 1 2 3 4 5. ஸோ இந்த பக்கம் இடம் இல்லை, அப்போ இந்த லாஜிக் வராது. சரியா? ஓகே, 2 பேர்த்துக்கும் இடையில் 5 பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்மளால் வந்து 5வதாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? 5வதாக போட முடியாது, இங்கே இடம் இல்லை. அப்போ இருக்கிற ஒரே பாசிபிலிட்டிஸ் இது ஒன்று தான். சினா அணி தியா போட்டாச்சு. ஓகே, ஆஸ் இங்கே இருக்காங்க. ஓகே, இப்போ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஆஸுக்கும் கிம்முக்கும் இடையே 2 பேர். அப்போது பினி இங்கே இருக்காங்க. அப்போ கிம்மை இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸ், 2 பேர்த்துக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. கண்டிஷன் வந்தாச்சு. இவ்வளோ தான் விஷயம். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, பினியோடைய இம்மிடியட் லெஃப்ட் யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த பொசிஷனில் இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க, அது யாருன்னு தெரியல. ஸோ அது வந்து இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணாதது பார்த்தா ஈவாவை ஃபில் பண்ணலை. சரியா? பின்னை ஃபில் பண்ணலை. இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் இங்கே வரப்போகிறாங்க. சரியா? ஈவாவோ பின்னோ யாராவது ஒருத்தர் தான் இங்கே வரப்போகிறாங்க. சரியா? கேள்வி என்ன? விருப்பத் தேர்வில் பினியினுடைய உடனடி இடதுபுறத்தில் யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பினியோடைய அணி வருவாங்களா? வர மாட்டாங்க. ஈவா வருவதுக்கு சான்ஸ் இருக்கா? வருவாங்க. ஜிம் இல்லை, ஆஸ் கிடையாது. அப்போது ஈவா அப்படிங்கிற ஆன்சரை மார்க் பண்ணலாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டமாக கேட்பாங்களா அப்படி சொல்ல முடியாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஷின்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 8 பாருங்கள். ABCD மற்றும் F ஆகிய 6 நபர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த மாதிரி வட்டமாக இருக்காங்க. 6 நபர்கள் இருக்காங்க, ஒருவரை ஒருவர் பார்த்த மாதிரி இப்படி ஒரு வட்ட வடிவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வட்டத்தில் இப்படி 6 பேரோட பொசிஷன் இருக்குது. ஒருவர் ஆப்போசிட்டில் இருந்தால் தான் ஒருவர் பார்க்க முடியும். சரியா? அப்போது மையத்தை நோக்கி அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். நபர் B மற்றும் Eக்கு இடையில் 2 நபர்கள் இருக்காங்க. பியை எங்கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 பேர்த்துக்கு இடையில் 2 பேர் இருக்கணும். ஸோ 2 பேர் கண்டிப்பாக ஆப்போசிட் சைடு இருப்பாங்க. பிஏ ஆப்போசிட் சைடு இருந்தால் தான் இந்த பக்கம் 2 பேர் இருக்க முடியும், இந்த பக்கம் 2 பேர் இருக்க முடியும். இருப்பாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வந்து நம்ம பார்த்துருப்போம். 8 பேர் இருக்கக்கூடியதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ 2 பேர் ஆப்போசிட் சைடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இடையில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 3 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி 6 பேர் இருக்கக்கூடிய இந்த வட்ட வடிவ வட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இதில் 2 பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இடையில், எதிரெதிராக இருக்காங்க அப்படின்னா. இல்லை அவங்க 2 பேர் பி வந்து ஈக்கு இடையில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரியா? பி மற்றும் இ இடையில் 2 நபர்கள் இருந்திருக்காங்க. பிக்கு வலது பக்கத்தில் இருந்து 2வதாக ஏ இருக்காங்க. பியோடைய வலது சைடு, ரைட் சைடு இது 1 2, இந்த இடத்துல ஏ இருக்காங்க. ஓகேவா? நபர் ஈக்கு இடது பக்கத்திலிருந்து 2வதாக
இது இவருடைய ரைட் சைடு, இது இவருடைய லெஃப்ட் சைடு ஈயை பொறுத்த வரைக்கும். அப்போது ஈக்கு வந்து இரண்டாவதாக 1 2 இந்த பிளேஸில் வந்து டி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேள்வி என்ன, டிக்கும் ஈக்கும் இடையில யார் இருக்காங்கன்னு கேட்டால் ஏ இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். சரியா, முடிஞ்சது. ஸோ இது பார்த்துக்கோங்க. நம்மளால இதை இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கான ஆன்சரை கொடுத்துட முடியுது. அடுத்து கேள்வி எண் 9. ஒரு தொழிற்சாலையில் ஏவி, என்ஜே, எஸ் ஆகிய 5 பணியாளர்கள் இருக்காங்க. அவர்களில் ஒவ்வொருவரும் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே பணிக்கு செல்கிறார்கள். தொழிற்சாலை வாரத்தின் 5 நாட்களில் மட்டுமே இருக்கும். 5 பேரும் 5 நாள் வெவ்வேறு 5 நாட்களில் வேலைக்கு போகிறாங்க. 5 days ஒர்க்கிங்காக இருக்குது. என் அப்படிங்கிறவர் திங்கட்கிழமை வேலைக்கு போகிறார். என் அவர் மண்டே வேலைக்கு போயிட்டார். சரியா, ஏ மற்றும் பி அடுத்தடுத்த நாட்கள். ஏ போனதுக்கு அடுத்து பி போவார். சரி, அப்போ ஏ என்பவர் என் செல்லும் நாளுக்கு அடுத்த நாள் போகிறார். எண்ணுக்கு அடுத்து ஏ போனால் ஏக்கு அடுத்து பி போவாங்க. மண்டே ஆச்சு, டியூஸ்டே, வெனஸ்டே ஆச்சு. சரியா, அடுத்த நாள் சொல்கிறார். ஏ மற்றும் ஜே பணிக்கு செல்லும் நாட்களுக்கிடையே 2 நாள் இருக்குது. ஏவுக்கும் ஜேக்கும் 2 நாள் இருக்குது. அப்படின்னா இங்கே ஒருத்தர் வரப்போகிறாரு, அடுத்து ஜே. அப்போது இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. ஜே வந்து ஃப்ரைடே போவார். அப்போ இன்னும் ஒருத்தர் 5 பேர் தான் வேலைக்கு போகிறாங்க. யார் அது? எஸ் இருக்காங்க. அப்போ எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை வேலைக்கு போவார். ஆப்ஷன் சி, வியாழக்கிழமை. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் முடிஞ்சதா? சிம்பிள் ஒன் இல்லையா? அடுத்து கேள்வி எண் 10. ராகுல் ராமனை விட உயரம் குறைவானவர். அப்போது யார் இதில் அதிகமானவர்? ராகுல் ராமனை விட உயரம் குறைவானவர். அப்போ ராமன் உயரம் அதிகமானவரா? ரமேஷ் ரவியை விட உயரம் குறைவானவர். அப்போ ரவி இங்கே உயரமானவரா? ஆனால் ராமனை விட உயரமானவருங்கிறாங்க. சரியா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு ரமேஷ் உயரமானவர், யார்? சரி ரமேஷ், சரி ரவி தான் உயரமானவர் இல்லையா? ரமேஷ் ரவியை விட உயரமானவர், உயரம் குறைவானவர். ரமேஷ் ரவியை விட உயரம் குறைவானவர். இப்போ ரவி உயரமானவர். தப்பு போட்டிருக்கோமா? ப்ளீஸ் வெயிட். இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரமேஷ் ரவியை விட உயரம் குறைவாக இருக்காங்க. அப்போ ரமேஷ் ரவி தானே உயரம் அதிகமாக இருக்கும், அதானே போட்டிருக்கேன். ஸோ ரவி அதிகமானவங்க, அதுக்கடுத்து ரமேஷ் வருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ரமேஷ் வந்து ரவியை விட உயரம் குறைவாக இருப்பாங்க. ராமனை விட அதிகம். இப்போ ராமனை விட ரமேஷ் அதிகமாக இருக்காங்க. ராமன் வந்து யாரை விட உயரம் அதிகமானவர்னு பார்த்தா ராகுலை விட உயரம் அதிகமானவராக இருக்காங்க. சரியா, இப்போ கேள்வி என்ன, யார் அதிக உயரமுடையவர்? ரவி அதிக உயரமுடையவர். அவ்வளோதான். அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்வியை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இந்த மாதிரி எப்பயுமே கேட்பாங்க எக்ஸாம்ஸில். திருப்பி குழப்பி விடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையாக நம்ம கொஞ்சம் எடுத்து எழுதும்போது நம்மளால் வந்து அதை ஃபில் பண்ணிட முடியும். அடுத்த கேள்வி எண் 11 பாருங்கள். இதுவும் கொஞ்சம் எளிமையான கேள்வி தான். அதாவது ஜிஹெச்ஐஜே அப்படின்னு ஒரு 5 நண்பர்கள் இருக்காங்க, ஒரு வரிசையில் இருக்காங்க. நடுவில் உள்ள நபர் ஜே மற்றும் ஐக்கு இடையில் இருக்காங்கன்றாங்க. மொத்தமாக 5 பேருங்க ஒரு வரிசையில் இருக்காங்க. 1 2 3 4 5 5 பேர். நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஜேவுக்கும் ஐக்கும் இடையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஐ இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஜே இங்கே வச்சுக்கலாம். 2 பாசிபிலிட்டிஸ். ஜி வந்து இடது முனையில் இருக்காங்க, இது லெஃப்ட் சைடு. ஜி இங்கே வந்துட்டாங்க. கே என்பவர் ஜேவுக்கும் ஐக்கும் இடையில் இருக்காங்க. அப்போ கே இங்கே வருவாங்க, ஜேவுக்கும் ஐக்கும் இடையில். ஜே அண்ட் ஐயோட பொசிஷன் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் 2 பேருக்கு நடுவில் கே இருக்க போகிறாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஹச் தானே. ஸோ ஹச் இங்கே வந்துடுவார். ஹச் வந்து ரைட் சைடு 2 கண்டிஷன்லேயுமே. அப்போது வலது முனையில் இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஹச். ஓகேவா, முடிஞ்சது. அடுத்து கேள்வி எண் 12. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அடுத்து பாருங்க, அனுஜ் அங்கித் மற்றும் அனு அல்கா ஆகியோர் உயிரியல், வரலாறு மற்றும் கணித பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள். 3 லாங்குவேஜ் வந்து சொல்லித்தராங்க. ஒன்று வந்து பயாலஜி, இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து மேக்ஸ். ஆனால் இதை 4 பேர் டீச் பண்ணுறாங்க. ஓகே, 4 ஆசிரியர்கள் இருக்காங்க. உயிரியல் பாடம் 2 ஆசிரியர்கள் டீச் பண்ணுறாங்க. உயிரியலில் 2 பேர் டீச் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி ஒருத்தர், மேக்ஸ் ஒருத்தர் டீச் பண்ணுறாங்க. அவர்களில் ஒருவர் ஆண். அதாவது உயிரியல் பாடங்களை டீச் பண்ணுறதுல ஒருத்தர் மேலு ஒருத்தர் ஃபீமேலுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா,
இந்த 4 பேர்த்தில் ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு மேரேடு கப்புள்ஸ், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இன்னொரு மேல் ஃபீமேல் இருப்பாங்க, சரியா? இப்போது இந்த திருமணமானவர்களில் வரலாறு மற்றும் உயிரியல் பாடத்தை கற்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. திருமணமானவங்க தான் வரலாறு அண்ட் உயிரியலை கற்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. திருமணமாகாத அங்கித் வந்து உயிரியல் பாடத்தை கற்பிக்கிறார். இப்போ அந்த மேல் வந்து உயிரியல் பாடம் கற்பிக்கக்கூடிய ஒருத்தர் அங்கித்தாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, திருமணமான ஒரு பெண் இங்கே இருப்பாங்க, அவங்களும் சரியா திருமணமான அங்கித். அப்போ இந்த பயாலஜி கற்பிக்கக்கூடியது ஒரு பெண்ணாக தான் இருக்கும். ஒரு பெண் தானே பயாலஜி இன்னொருத்தவங்க டீச் பண்ணுறது பெண், சரியா? அப்போ இந்த பெண் இந்த மேக்ஸ் டீச் பண்ணுறவங்கள, அதாவது இந்த திருமணமானவர்கள் ஒருவர் மனம் புரிந்தனால் அவர்கள் முறையே வரலாறு உயிரியல் டீச் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு ஆண் இந்த 2 பேர் கப்புள்ஸாக இருப்பாங்களா, இன்னொரு ஆண் அந்த ஹிஸ்ட்ரியை டீச் பண்ணுவாங்க, சரியா? அங்கித் ஏற்கனவே பயாலஜி டீச் பண்ணுறதுனால அனூஜ் அப்படிங்கிறவர் அந்த ஆணாக இருக்கலாமா? அனூஜ் அப்படிங்கிறவர் ஹிஸ்ட்ரியை டீச் பண்ணலாம். அந்த பயாலஜி டீச் பண்ணுற பெண் அணுவாக இருக்கலாம் அல்லது ஆல்காவாக இருக்கலாம், சரியா? யாரும் நமக்கு தெரியல. பட் இங்கே கேள்வி என்ன, அனூஜ் எந்த பாடத்தை கற்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பயாலஜியாக ஒரு ஆண் திருமணமாகாத அங்கித் டீச் பண்ணுறார். இதில் ஒரு கப்புள் இருக்காங்க, 2 ஆண்கள் 2 பெண்கள் இருக்காங்க. ஸோ பயாலஜியாக இன்னொரு பெண் டீச் பண்ணுவாங்க கண்டிப்பாக, அது யாருன்னு தெரியல. ஆனால் ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக ஒரு ஆண் தான் டீச் பண்ணுவாங்க, அந்த ஆண் அனுஜ் தான். அப்போது நம்ம ஆப்ஷன் பி வரலாறுங்கிறத சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட ஆன்சர்ஸ் வேறு ஒன்று வருது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில கொஷின்ஸோடு நான் உங்களை நம்ம சேனலில் மீட் பண்ணுறேன். நன்றி.